Hi students, welcome to NDKGL IAS Academy. So video பண்ண அனைக்கும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நகராட்சி எக்ஸாம் MAWS எக்ஸாம்ல டிப்ளமோ எக்ஸாம் ஓகேவா. சோ டிப்ளமோ எக்ஸாம் வந்து நடந்தது பாத்தீங்களா, அதுல கேட்ட GS நம்ம ஆல்ரெடி அதோட மேக்ஸ்க்கான ஆன்சர் கீ பார்த்துட்டோம். அதோட GS ஆன்சர் கீ GS 75 क्वेश्चंस இருக்குல, அதுக்கான ஆன்சர் கீ நம்ம இந்த வீடியோல பார்த்தலாம் ஓகேவா. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். சோ வாஸ்து பாருங்க, உயிரினங்களின் ஃபெனடிக் வகைப்பாட்டை அடிப்படையாக கொண்டது என்ன அப்படின்னு கேட்டாங்க சயின்ஸ் क्वेश्चन. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உயிரினங்களில் காணக்கூடிய பண்புகள். சோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ உயிரினங்களில் காணக்கூடிய பண்புகள். அடுத்த क्वेश्चन பாருங்க, முறையே ஆல்பா மற்றும் பீட்டா தலசமியாவுக்கு எந்த குரோமோசோம் என்ன பொறுப்பாகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி குரோமோசோம்கள் 16 மற்றும் 11. புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க, 2023 ஆண்டுக்கான உடலியல் அல்லது மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் யாரு அப்படின்னு கேட்கறாங்க. சோ இதுக்கான ஆன்சர் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி கார்லின் கரிகோ மற்றும் ட்ரூ வெய்ஸ்மேன் தான் ஆன்சர். புரியுதா? நெக்ஸ்ட், யாருடைய தலைமையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தலைப்பில் உயர்மட்ட குழு உருவாக்கப்படுது அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். சோ முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவரோட தலைமையில தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் தலைப்பில் உயர்மட்ட குழு உருவாக்கப்படுச்சு. ஆக்சுவலா அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் 2022 பரவலா பேசப்பட்டு இருக்கு. அந்த டைம்ல குடியரசுத் தலைவர் இருந்தது ராம்நாத் கோவிந்த் தான். புரியுதுங்களா? சோ அந்த டைம்ல இருந்தவர் வந்து ராம்நாத் கோவிந்த் தான். சோ அவரோட தலைமையில தான் இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது டீடைலான டாபிக் ஓகேவா. நம்ம வரப்போற நாட்கள் இதை பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். மொத்த ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷன் ஆகும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் ஆகும் ஒரே நேரத்துல நடத்துறது. ஆக்சுவலா 1967 எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதான் நடந்துச்சு. அந்த வருஷத்துல இருந்தா ஸ்டேட்டுக்கு தனியா சென்ட்ரல் தனியா எலெக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிச்சு. புரியுதா? அதுவும் ஏன் ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்ஸ்ல நிறைய ஆட்சிகள்லாம் கலைக்கப்பட்டது. சோ கலைக்கப்பட்டது அப்படிங்கிறப்ப திரும்ப ஒரு மறு எலெக்ஷன் வைக்கிறது அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தனாலதான் அப்படி ஆச்சு. அப்படி நடக்கலன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படியே தான் போயிட்டு இருக்கும். புரியுதா? சோ அந்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஆன்சர் தானே பார்க்கணும். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து IPCC அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. IPCC அப்படின்னா இது இங்கிலீஷ்ல பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். புரியுதா? IPCC காலநிலை மாற்றம் என்ற சொல் டேஷ் பற்றி குறிப்பிடுகிறது. சோ காலநிலை மாற்றம் அப்படின்றது வெப்பநிலை மற்றும் வானிலை முறையில் நீண்ட கால மாற்றங்களை சொல்றது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. எந்த பாண்டிய மன்னன் ஆட்சியின் போது பாண்டிய அரசு அதன் உச்சத்தை அடைந்தது? சோ எந்த அரசனப்ப உச்சத்தை அடைந்ததுன்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சோ ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் தான் ஆன்சர். புரியுதா? அடுத்து ராணி மங்கம்மாள் டேஸின் ஒரு குறிப்பிடத்தக்க மற்றும் செல்வாக்கு ஆட்சியாளர்னு கேக்குறாங்க. ஓகேவா? ராணி மங்கம்மாள் டேஸின் ஒரு குறிப்பிடத்தக்க மற்றும் செல்வாக்கு மிக்க ஆட்சியாளர் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 1689 1704 வரைக்கும். தலைநகரை லாகூர்ல இருந்து டெல்லிக்கு மாற்றிய முதல் சுல்தான் ஆட்சியாளர் யாருன்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இல்துமிஷ். அரசியல் அதிகாரம் பாராளுமன்றத்தை விட உயர்ந்தது, அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது பாராளுமன்றம் எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் மற்றும் அதன் அதிகாரங்கள் என்ன என்பதை அரசியலமைப்பு தான் குறிப்பிடுது. ஓகேவா? அதனால்தான் அரசியலமைப்போட அதிகாரம் பாராளுமன்றத்தை விட உயர்ந்ததுன்னு சொல்றோம். பாராளுமன்றத்துக்கான ஆர்டிகல்ஸே யார் சொல்றா? கான்ஸ்டியூஷன் தான் சொல்றாங்க. ஓகேவா? பாராளுமன்றம் வர்றதுக்கு முன்னாடியே அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது தான். அதுக்காக தான் அப்படி இல்ல. பாராளுமன்ற உறுப்பினரோட அரசியலமைப்பு உருவாக்கியவர்கள் தலை சார்ந்த தலைவர்கள்னாலலாம் இல்ல. அரசியலமைப்பை பாராளுமன்றத்தால் திருத்த முடியாது அப்படின்னு இருக்கு. திருத்த முடியும். ஆக்சுவலா பார்லிமெண்ட் நினைச்சா கான்ஸ்டியூஷன் திருத்தலாம். என்ன அமெண்ட்மெண்ட் அப்புறம் எப்படி பண்றாங்க? அதனால கரெக்ட் வந்து ஆப்ஷன் ஏ தான். நெக்ஸ்ட், இந்தியாவில் பசுமை புரட்சியின் அலையின் முதல் முக்கிய கூறுபாடு என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி அதிக விளைச்சல் தரும் கோதுமை வகை. அதிக விளைச்சல் தரும் கோதுமை வகையை போட்டுதான் பசுமை புரட்சி பண்ணாங்க. இந்தியாவில பசுமை புரட்சி நடந்தது 1967. அதாவது உலகத்துக்கே பசுமை புரட்சி தந்தை யாருன்னா நார்மன் போர்லாக். அந்த மாதிரி இந்தியாவுக்கே பசுமை புரட்சி தந்தை யாருன்னா MS சுவாமிநாதன். அவர் வந்து நார்மன் போர்லாக் 1966 காலகட்டங்களில் இந்தியாவுக்கு வருவாரு. வந்து அவர் தான் அந்த அதிக விளைச்சல் தரும் கோதுமை வகையெல்லாம் பண்ண சொல்லி இனிஷியேட்டிவ் கொடுத்திருப்பாரு. அதை MS சுவாமிநாதன் இந்தியாவில பண்ணிருப்பாரு. ஓகேவா? ரைட். முதலாம் ஐந்தாண்டு திட்டம் 1951 56 வரைக்கும். பிளானிங் கமிஷன் வந்து 1950 மார்ச் 15. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தேசிய வளர்ச்சி குழு வந்து 1952. ஃபர்ஸ்ட் பேப்பர் 1951 56 வரைக்கும். இதுக்கு யார் பிளான் போட்டு கொடுத்தாங்கன்னா ஹரார் டோமன் 2 பேரு. எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா விவசாயத்துக்கு. பொருளாதார வளர்ச்சி 2.9% இருக்கணும்னு இலக்கு வச்சிருப்பாங்க. அந்த 2.9% நடந்துரும், கிடைச்சிடும். ஓகேவா? முதல் ஐந்தாண்டுல. ரைட். 1905 மகாத்மா காந்தி ராம்சர் காந்தி இந்தியாவுக்கு திரும்பிய பிறகு அவர் முதல் சத்தியாகிரகம் எங்க நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சாம்பரான். ஓகேவா? சம்பரான். என்ன இது வந்து வருஷம் வந்து எப்பன்னு பாத்தீங்கன்னா 1917. அகமதாபாத்ல ஒரு சத்தியாகிரகம் பண்ணாரு, அது வந்து 1918. கெடால ஒரு சத்தியாகிரகம் பண்ணாரு, அது 1919. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட்னு கேட்கறதுனால சம்பரான் 1917. அரசியல் சுதந்திரம் ஒரு தேசத்தின் உயிர்மீச்சு என்பது நவீன இந்திய வரலாற்றின் பின்னாடியே பின்வரும் எந்த தலைவரால் பிரபலமாக மேற்கொண்டு காட்டப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து அரவிந்த் கோஷ்.
திருவள்ளுவர் அறம் பற்றிய முழு கருத்தையும் திருக்குறள் 1ஆம் பாகத்தில் அறத்துப்பாலில் எத்தனை குரட்பாக்களை விளக்கியிருக்கான்னு கேட்கறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 350 குரட்பாக்கள். ஈஸியான கொஸ்டின் தான். அறத்துப்பால்ங்கிறது 38 அதிகாரம், பொருட்பால் அப்படிங்கிறது 70 அதிகாரம், இன்பத்துப்பால்ங்கிறது 25 அதிகாரம். அப்ப அறத்துப்பால மொத்தம் 38 அதிகாரம். ஒரு அதிகாரத்துக்கு 10 குரல்னா 37 அதிகாரத்துக்கு 150 குரல் கவர் ஆயிருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. பாண்டிய ஆட்சி பகுதியை உலகிலேயே பணக்கார மற்றும் சிறந்த மாநிலம் என்று போற்றியவர் யாருன்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் பொறுத்த வரைக்கும் மார்கோ போலோ. ஓகேவா, மார்கோ போலோ. நெக்ஸ்ட், மக்களாட்சி சார்ந்த நடவடிக்கை, பொது பகுதியை மற்றும் சமூக நடவடிக்கை ஆகியவற்றின் சக்தியால் தமிழ்நாடு உலகளாவிய மற்றும் நன்கு செயல்படும் பொது சேவைகளுக்கான அர்ப்பணிப்பை உருவாக்கியது. இதை யார் சொன்னதுன்னு கேட்கறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் அமர்த்தியா சென்னும் ஜீன் ரேஸும். ஓகேவா. அடுத்து, தமிழக அரசால் தொடங்கப்பட்ட 400 திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா. ஸோ ஆன்சர் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி, திறன் மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் இளைஞர்களிடையே தொழில் முனைவை ஊக்குவித்தல் தான் 400 ஸ்கீம். மேக்ஸ் பார்த்தாச்சு ஆல்ரெடி. ஓகேவா, நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி வீடியோல. ரைட். ஒரு மின்கலமானது நிரந்தரமாக ஒரு நிலத்தட்டு மின்தேக்கி பி உடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் பியில் சேமிக்கப்படும் ஆற்றல் இ ஜூல்ஸ் ஆகும். தட்டுகளின் பிடிப்படையில் இரட்டிப்பாக்கும் வகையில் ஒரு தட்டு அழுத்தும் போது இப்போ சேமிக்கப்படும் ஆற்றல் ஜூல்கள். இது பிசிக்ஸ் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பொறுத்த வரைக்கும் இதுக்கான ஆன்சர் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ரைட். நெக்ஸ்ட், 20 கிலோ நிறை 5 நிலையால் முடுக்கிடப்படுகிறது. நிறை மீது உற்பத்தி செய்யப்படும் முடுக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைட்டா. ரைட். பூமி மேற்பரப்பிலிருந்து 10-30 மைல்கள் கிடைப்பட்ட பகுதி டேஷ் அழைக்கப்படுது. ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஓகேவா. அடுக்கு மண்டல ஆன்சர். அடுத்து, எந்த தொழில்நுட்ப நிறுவனம் இந்தியாவில் சமீபத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தில் திறன்களை வழங்க ஏஐ ஒடிசி எனப்படும் முயற்சியை தொடங்கி உள்ளதுன்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மைக்ரோசாஃப்ட். கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். எந்த இந்திய மாநிலம் சமீபத்தில் சூரிய ஆற்றல் திறன் நிறுவல் இலக்கை விஞ்சி புதுப்பித்த ஆற்றலில் குறிப்பிடத்தக்க மைல்களை எட்டியதுன்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜஸ்தான். அடுத்து, வடதுருவத்திலிருந்து தென் துருவம் வரை செல்லும் செங்குத்து கோடுகள் இங்கிலாந்தின் கிரீன்விச்சில் உள்ள மெரிடியனின் கிழக்கு அல்லது மேற்காக உள்ள தூரத்தை அளந்து ஒரு இடத்தின் இருப்பிடத்தை கண்டறிய பயன்படும் கோடுகள் என அறியப்படுது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தீர்க்க ரேகைகள், லாங்கிடியூடு. மக்கள் தொகை பிரமிட் என்ற கருத்து முதன்மையாக டேஸை புரிந்து கொள்ள உதவுகிறது. இது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகைக்குள் வயது விநியோகத்தை, புரியுதா, அதாவது ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வித்தின் ஏ பாப்புலேஷன். அகில இந்திய பெண்கள் மாநாடு 1927 எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் பொறுத்த வரைக்கும் பெண் கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காக. லோக்பால் பணியின் தன்மை, லோக்பால் பணியோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி அரசு அலுவலகங்கள்ல ஊழலை தடுக்கிறதுக்காக. லோக்பால்னாலே ஊழல் தடுக்கிறது, புரியுதா. பின்வரும் எந்த மொழி திராவிட துணை குடும்பத்தை சேர்ந்ததுன்னு கேட்கறாங்க. திராவிட துணை குடும்பத்தை சேர்ந்ததுன்னு கேட்கறாங்க. இதுக்கு ஆன்சர் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ தான் வரும். தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, தோடா, கோட்டா, கூர்க் போன்றவை தான். சிந்து சமவெளி நாகரிக, ஒரே நிமிஷம். சிந்து சமவெளி நாகரிகத்தின் மக்களின் முதன்மையான தொழில் என்னன்னு கேட்கறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வேளாண்மை, அக்ரிகல்ச்சர். ஓகேவா. இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின் தான், எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட், டேஷ் நிதியாக மாற்றப்பட்டுச்சு. திட்டக்குழு, பிளானிங் கமிஷன். ஓகேவா. திட்டக்குழு பிளானிங் கமிஷன் வந்து 1950 மார்ச் 15. கிட்டத்தட்ட 64 வருஷம் திட்டக்குழு வந்தது. அதான் நிதி ஆயோக்னு மாத்தினாங்க. நிதி ஆயோக் எப்ப அறிவிச்சாங்க? ஆகஸ்ட் 15, 2014. நிதி ஆயோக் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? ஜனவரி 1, 2015. ஓகே. நிதினா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகே. நிதி ஆயோக்னா திங்க் டேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சிந்தனை குழு நிதி ஆயோக்ங்கிறது. எஸ்டிஜி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், நீடித்த வளர்ச்சி இலக்குகளை வெளியிடுறது நிதி ஆயோக் தான். சரிங்களா. இந்தியா 2014 ஆர்பிஐ 1934 திருத்தத்தில் ஒரு புதிய பணவியல் கொள்கை கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டது. புதிய கட்டமைப்பான பிரபலமாக டேஷ் குறிப்பிடப்படுதுன்னு கேட்கறாங்க. ஓகேவா. இதுக்கான ஆன்சர் வந்து ஆக்சுவலா ஆப்ஷன் பி பணவீக்க இலக்கு. ஓகேவா. பணவீக்க இலக்கு. லாகூர் சதி வழக்குல சிக்கிய புரட்சிகர சுதந்திர போராட்ட வீரரும் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக அவர் செய்த அச்சமற்ற செயல்களுக்காக நினைவு கூறப்படுவோர் யாருன்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பகத்சிங். ஃபார்வர்ட் பிளாக் யாரால் நிறுவப்பட்டது? ஓகேவா. சுபாஷ் சந்திர போஸ். இதெல்லாம் ஈஸி தான். ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. ஓகே. எந்த கட்டிடக்கலை பாணியானது அதன் சதுர தூண்கள் மற்றும் நெடுவரிசைகளில் பரவலான குதிரைகள் மற்றும் யாழை கொண்ட இடதுகளை இணைத்து தனித்துவமாக அடையாளத்தை அளிக்கிறது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ திராவிட பாணி. வகையாற்று பள்ளத்தாக்கு பகுதியோட நாகரிகம் என்னன்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கீழடி, கொண்டகை, அகரம், மணலூர். ராமலிங்க சுவாமிகள் நிறுவிய சத்தியஞான சபையோட முதன்மை நோக்கம் என்னன்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி டு ஆர்கனைஸ், அதாவது அவரை பின்பற்றுவதை ஒழுங்கமைத்தல் மற்றும் அவர் உலகளாவிய யோசனைகளை மேம்படுத்துறது. ஆரணி பட்டுப்புடவைகளின் வரலாற்று முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் கோவில்கள் எவை அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தேவியாபுரம் கோவிலும் வடமாளிமங்கலம் கோவிலும். சிம்பிளிகேஷன் மேக்ஸ் ஆல்ரெடி பார்த்துருவோம். இதெல்லாம் மேக்ஸ்.
ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு 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 பார்த்தாச்சு. ஓகே, நீர்நிலைகளில் பனி மிதக்கிறது. ஏனெனில் நீர்நிலைகளை பனி வந்து மிதக்குது. ஏன் அப்படின்னா நீரின் அடர்த்தி பனியை விட அதிகம். ஓகேவா, நீர்நிலைகள்ல பனி மிதக்குது. எப்பவுமே அடர்த்தி கம்மியா இருக்கிறது தான் மிதக்கும். அப்ப பனி மிதக்குதுன்னா பனியோட அடர்த்தி கம்மின்னு அர்த்தம். அப்ப நீரோட அடர்த்தி அதிகம்னு அர்த்தம். இதெல்லாம் ஈஸியா அடிக்கலாம். நீரின் அடர்த்தி பனியை விட அதிகம். புரியுதா? சோடியம், ஹைட்ரஜன், கார்பன், சல்பூரிக் அமிலத்தை வினைபுரியும் போது கொடுக்கப்பட்டுள்ள இது உருவாகுது அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து எல்லாமே சோடியம் சல்பேட், கார்பன் டை ஆக்சைடு, தண்ணீர் எல்லாமே. ஓகேவா? அதாவது சோடியம் சல்பேட் அப்படிங்கிறது கவனிங்க, இதை மட்டும் நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். கவனிங்க, ஆக்சுவலா சோடியம் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது என்னன்னா NaHCO3. ஓகேவா? சல்பூரிக் அமிலம் அப்படின்றது H2SO4. H2SO4 இது ரெண்டும் சேர்ந்து தான் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா சோடியம் சல்பேட் அப்படின்னா Na2SO4. Na2SO4 சோடியம் சல்பேட். கார்பன் டை ஆக்சைடு உங்களுக்கு தெரியும் CO2. தண்ணீர் உங்களுக்கு தெரியும் H2O. புரியுதா? இது எல்லாமே உருவாகும். அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, இவை அனைத்துமே உருவாயிரும். இந்தியாவில் 25வது குடியரசுத் தலைவர் 2024 தலைமை விருந்தினராக கலந்து கொண்டது யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் இமானுவேல் மேக்ரோன், பிரான்ஸ் அதிபர். ஓகேவா? சந்திரயான் 3 மூலம் இஸ்ரோ நிலவுக்கு அனுப்பிய லேண்டரோட பேர் என்னன்னு கேட்கறாங்க. இது உலகத்தையே தெரியும். ஆன்சர் வந்து ஆப்ஷனே விக்ரம். பாக்சைட் அப்படிங்கிறது டேஷ் பகுதியில் காணப்படும் ஒரு கனிமம் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஆப்ஷன் பி, மிக அதிக மழை மற்றும் சூரிய ஒளி உள்ள பகுதிகளில் தான் பாக்சைட் வந்து காணப்படும். பின்வரவற்றில் இது பசுமை. இது ஆக்சுவலா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். MAWS கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல கொஸ்டின் கரெக்டா இருக்கு. அப்படியே இங்கிலீஷ் எடுத்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்த கொஸ்டின் தானே MAWSன்றது. அதனால அவங்க டேரக்டா இங்கிலீஷ் எடுத்து அப்படியே ஊர் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பின்வரவற்றில் எது பசுமை இல்ல வளிமம் அல்ல. ஆக்சுவலா கிரீன் ஹவுஸ் கேஸ் எது கிடையாதுன்னு கேட்கறாங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். இது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஹைட்ரஜன். ஓகே, டிஎன்பிசி இருக்கிற கொஸ்டின்ல இங்கிலீஷ் தான் ஃபைனல் சொல்லிட்டாங்க. நம்ம அப்புறம் என்ன சொல்றது? நிலப்பரப்பின் அடிப்படையில பூசந்திக்கும் தீபகற்பத்துக்கும் உள்ள முதன்மை வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. பூசந்தி அப்படிங்கிறது 2 பெரிய நிலப்பகுதிகளை நீக்கும் ஒரு நீர் சூழ்ந்த ஒரு குழி நிலப்பரப்பு. அதே சமயம் தீபகற்பம் அப்படிங்கிறது நீரால் சூழப்பட்ட ஒரு நீண்ட நிலப்பகுதி. ஓகேவா? இதுல பெரிய ஆப்ஷன் ஆன்சர் போட்டு ஆன்சர் போட்டுக்கலாம். என்ன? ஓகே, பின்வரும் எந்த மக்களவையில் ஆளும் கட்சியிலிருந்து சபாநாயகரும் மற்றும் எதிர்கட்சியிலிருந்து முடிவெடுக்கப்பட்டது? 11th லோக்சபா, 11வது மக்களவை. புரியுதா? 11வது மக்களவை தான் முடிவெடுக்கப்பட்டுச்சு. டாக்டர் அம்பேத்கர் 32வது பிரிவை என்னன்னு சொன்னாரு? அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொன்னாரு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, அரசியலமைப்பின் ஆன்மான் மட்டும் சொல்ல, அரசியலமைப்பின் இதயம், அரசியலமைப்பின் உயிர் மூச்சு அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நாட்டில் மனித உரிமைகளை கண்காணிக்கும் சட்ட அமைப்பு என்னன்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இது என்னைக்கு வருது அப்படின்னா 1993 அக்டோபர் 12. ஓகேவா? ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்னைக்கு வருதுன்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993 அக்டோபர் 12. ஓகே, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையம் என்னைக்கு வருது அப்படின்னா ஆகஸ்ட் 14, 1993. ஆகஸ்ட் 14, 1993. புரியுதா? பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஓகேவா? இது வந்து அரசியல் அமைப்பு சார்ந்த பிரிவு தான். இது வந்து எந்த ஆர்டிகல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 338. ஆர்டிகல் 338 அப்படிங்கிறது தான் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையத்தை பத்தி சொல்றது. ஓகேவா? அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். பின்வரும் அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது வந்து வாக்களிக்கும் வயதை 21-18 குறைச்சு? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 61வது திருத்த சட்டம் வருஷம் 1988. அப்ப யார் பிரதமர் வந்தாங்கன்னா இந்திரா காந்தியோட பையன் ராஜீவ் காந்தி பிரதமர் வந்திருப்பாரு. ஓகேவா? அவங்க 21-18 குறைச்சு 1989 எலெக்ஷனை சந்திப்பாங்க. ஆனாலுமே தோத்துருவாங்க. ஓகேவா? ஜனதா தளம் வின் பண்ணி VP சிங் பிரதமர் ஆயிடுவார். இந்திய அரசின் வரவு செலவு திட்டம் பல்வேறு வகையான பட்டுச்சீலை பின்னோட்டில் எது அரசாங்கத்தின் அளவை உயர்த்துது அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, கடன்கள் மற்றும் பிற பொறுப்புகள். கடன்கள் மற்றும் பிற பொறுப்புகள். பின்வரும் துணைத்துறைகளில் எது இந்திய தொழில்துறையின் மிகப்பெரிய பங்கை கொண்டுள்ளதுன்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, உற்பத்தி. உற்பத்தி தான் வரும். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தொடர்பான எந்த அறிக்கைகள் சரியானவை அப்படின்னு கேட்கறாங்க. இதுல 3, 4 தான் கரெக்ட். ஓகேவா? 3, 4 தான் கரெக்ட். அடுத்து
வேதங்களுக்கு திரும்ப என்ற முழக்கம் யாரால் முன்வைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. 2023 ஆண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகத்தோட பங்களிப்பு சுமார் எவ்வளோ % அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 9%. ஓகேவா, ஆன்சர் ஆப்ஷன் பி 9%. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற தகுதி பெற்ற குடும்ப ஆண்டு வருமானம் டாஸுக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்றாங்க. 2.5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இந்தியாவில் முதல் உள்நாட்டு கப்பல் நிறுவனம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனம். தமிழ் பேசும் பகுதியின் ஆரம்ப வம்சங்கள்ல யார் ஆரம்ப கால வம்சமாக கருதப்படுறாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாண்டியர்கள். ஓகேவா, மேக்ஸ் பார்த்தாச்சு, இதெல்லாம் பார்த்தாச்சு. எல்பிஜியோட முக்கிய அங்கம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, எல்பிஜியோட முக்கிய அங்கம் கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி புரோப்பேன் மற்றும் பியூட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் பின்வற்றில் இது மண்ணில் சிதைவடைவதற்கு அதிக எதிர்ப்புத்திறன் கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி லிக்னின்களும் டானின்களும். இந்தியாவில் வந்து 2023 ஆண்டில் ராமன் மகசேசே விருது மருத்துவ தொழிலுக்கான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு, சுகாதார சார்பு முன்முயற்சிக்கான அனுப்பிப்பு மற்றும் மக்களை மையமாக கொண்ட சுகாதாரத்துக்கான பாதிப்பு ஆகியவற்றுக்காக பெற்றோர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ரவிகண்ணன். குவாட் உச்சி மாநாடு 2021 குறுகிய பதிப்பு எங்க நடைபெற்றுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஹிரோஷிமா. தீபகற்ப இந்தியாவோட மிகப்பெரிய ஆற்றுப்படுகை என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி கோதாவரி. பருவமழையில் தொடங்கி குளிர்காலத்தின் ஆரம்ப வரை தோணும் பயிர்காலம் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து காரிஃப். ஆக்சுவலா ராபி இருக்குல்ல, ரபி, அது வந்து அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும். காரிஃப் தான் ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும். ஓகேவா, குப்த பேரரசோட வீழ்ச்சிக்கு முக்கியமாக எந்த படையெடுப்பு வந்து காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி புனாஸ். ஓகேவா, 1/1/2024 நிலவரப்படி நமது அரசு இப்போ 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழிகளோட மொத்த எண்ணிக்கை என்னன்னா 22 மொழி. ஓகேவா, 8வது 8th ஷெட்யூல்ல இருக்கு. ஜாலியன் வாலாபாக் படுகொலை விசாரிக்க பிரிட்டிஷ் அரசால் நியமிக்கப்பட்ட குழு என்னன்னு கேட்குறாங்க. ஹண்டர் குழு. ஓகேவா, ஹண்டர் குழு. அதே மாதிரி ஜாலியன் வாலாபாக் படுகொலை விசாரிக்க பிரிட்டிஷ் அரசு நியமிக்கப்பட்ட குழு வந்து ஹண்டர் குழு. இதை தாண்டி எஜுகேஷன் ரிலேட்டடா எந்த குழுன்னு கேட்டாலும் நீங்க ஹண்டர் குழு தான் சொல்லணும். புரியுதா? சைமன் கமிஷன் 1927. சைமன் கமிஷன் 1927. ஓகேவா, இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர் தொடர்பாக பின்வரும் எந்த அறிக்கை தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஆக்சுவலா மாநில உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட நியமனங்களை இது செய்ய அவதூறு அவசியம் இருக்குல்ல, அது தப்பு. ஓகேவா, 1990 இந்திய பொருளாதாரத்தின் சந்தை நோக்கு நிலைக்கு காரணமாக இருந்தது என்னன்னு கேட்குறாங்க. எல்லாமே அரசியல் நெருக்கடி, பிஓபி நெருக்கடி, வெளிப்புற தொந்தரவு, எல்லாமே தான். ஓகேவா, இந்திய அரசு நிதி ஆணையத்தோட முக்கிய பங்கு, பினான்ஸ் கமிஷனோட முக்கிய பங்கு என்ன? ஆக்சுவலா பினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280. பினான்ஸ் கமிஷனோட பரிந்துரை. ஓகேவா, அந்த நிதி ஆணையத்தோட பரிந்துரை எல்லாம் பத்தி பேசுற ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 281. அந்த ஆர்டிகல் 281 என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மத்திய அரசு விதிக்கும் வரிகளை மாநிலங்களுடன் எவ்வாறு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பரிந்துரைக்க. ஓகேவா, ஒரு ஆப்ஷன்ல பரிந்துரைக்கன்னு கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன்ல உத்தரவிடன்னு கொடுத்தாங்கன்னா உத்தரவிட போடுவாங்க, பரிந்துரைக்க தான். இவங்க நிதி ஆணையம் பினான்ஸ் கமிஷனுங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஆனா ஆர்டிகல் இருக்கு. ஆனா இவங்க வந்து ஜஸ்ட் ஆலோசனை தான் சொல்ல முடியும். ஓகேவா, இவங்க வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அட்வைசரி பாடி தான். ஓகேவா, இவங்க வந்து ஆலோசனை தான் சொல்ல முடியும். இதை வந்து மத்திய அரசு கேட்கலாம், கேட்காமலும் போகலாம். அப்புறம் எதுக்கு சார் இது அப்படின்னா தெரியாது. ஓகே, ஸோ இது வந்து கேட்டாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 1950களின் முற்பகுதியிலிருந்து இந்திய பொருளாதாரத்தின் துறைசார் வளர்ச்சி சேர்ந்தனை பொறுத்தவரை பின்பற்றி எது உண்மை அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சராசரி தொழில் வளர்ச்சி சராசரி விவசாய வளர்ச்சியோட அதிகமா இருக்கு. 1857ஆம் ஆண்டு புரட்சியோட முதல் தியாகி யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து மங்கள் பாண்டே. ஓகேவா, மங்கள் பாண்டே. இதுல குன்வர் சிங் வந்து பாத்தீங்கன்னா பீகாரை சேர்ந்தவர். பேகம் அஜரத் மகால் அப்படின்றவங்க லக்னோவை சேர்ந்தவங்க. புரியுதா? புகழ்பெற்ற பூனா ஒப்பந்தம் 1932 ஈடுபட்ட உரிமைக்கவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அம்பேத்கரும் காந்தியும். இது உலகத்துக்கே தெரியும். 2 பேரும் அவ்வளவுதான் பூனா ஒப்பந்தம் நடந்துச்சு. 3 சங்கங்களை அமைத்ததன் மூலம் தமிழகத்தை ஆதரித்தாக நம்பப்படுகிறது. இடைச்சங்கம் என்று அழைக்கப்படும் 2வது சங்கம் எங்க நடந்ததா கூறுறாங்க. ஓகேவா, ஆன்சர் வந்து கபாடபுரம். அதே மாதிரி இந்த கொஸ்டின், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் உள்ள தொடர்பை பின்னோடும் எந்த ஒரு துல்லியமா விவரிக்குதுன்னு கேட்கறாங்க. இதுல எது சரின்னு கேட்காம துல்லியம் வேற கேட்கறாங்க. இதுல சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டும் சொர்க்கவாசிகள் மற்றும் அரண்மனை வாழ்க்கையை மட்டுமே கூட தப்பு. சிலப்பதிகாரம் மணிமேகலை வெவ்வேறு கருப்போகம் மற்றும் பாத்திரங்களை கொண்ட தொடர்பற்ற காவியங்களும் தொடர்பு இருக்கு. உங்களுக்கு தெரியும், இது அது வராது. ஆனா இந்த 2 ஆப்ஷனை பார்த்தா சிலப்பதிகாரம் மணிமேகலும் தமிழ் இலக்கியத்தின் இரட்டைகளா கருதப்படுது. இது கரெக்ட். இது ஆரம்ப கால சோழ ராஜ்யத்தை சேர்ந்த சாதாரண மக்களை மையமாக கொண்டதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா சிலப்பதிகாரம்ங்கிறத மூவேந்திரமே வருவாங்கன்னு நினைக்கிறேன்.
சோழ நாடை பத்தி இருக்கும், சேர நாடு பத்தி இருக்கும், பாண்டிய நாடு பத்தி இருக்கும். அதனால ஆரம்ப கால சோழராஜ்யத்தை சேர்ந்த சாதாரண மக்களை மையமாக கொண்டது. மேபி இதை எடுத்துக்கலாம்னு வச்சுக்குவோம். இந்த ஆப்ஷன் பாருங்க. சிலப்பதிகாரம் மதசார்பின்மை பற்றி பேச, அதே சமயம் மணிமேகலை ஒரு மதம் சார்ந்த காவியம். மணிமேகலை மதம் சார்ந்த காவியம் தான். இது பௌத்த மதம் நினைக்கிறேன். ஓகேவா, ஏதோ வரும். இது ரெண்டுல எதை சொல்றது இப்ப தெரியல நமக்கு. ஓகே, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டுமே எனக்கு வர மாதிரி தோணுது, ஆனா ரொம்ப அக்யூரேட் துல்லியம் கேட்குறாங்க. ஓகேவா, ரைட். டேஸ் ஆன் இறுதிக்குள் $1 பொருளாதாரத்தை எட்ட தமிழக செலுக்கு வச்சுள்ளது. இந்த எக்ஸாம் இந்த கொஸ்டின் நீங்க தெரியலனாலே 2030 அடிச்சிடலாம், கரெக்டாக தான் இருக்கும். இன்னைக்கு டேட்டுக்கு மாநில அரசு மத்திய அரசு குறிக்கோள் கேட்டாலும் 2030 அடிங்க, கண்டிப்பா கரெக்டாக தான் இருக்கும். புரியுதா? நீதி கட்சியுடன் தொடர்பு இல்லாதவங்க யாருன்னு கேட்கறாங்க. நீதி கட்சியோட தொடர்பு இல்லாதவங்க யாருன்னு கேட்கறாங்க. இது ஈஸி தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா, எஸ் சுப்பிரமணியரும் சர் சி பி ராமசாமி ஐயரும். ஏன்னா டிஎம் நாயர், மனகல் ராஜா, பிடி ராஜாலாம் ஃபேமஸ் நீதி கட்சியோட, ஜஸ்டிஸ் பார்ட்டியோட. சுப்பிரமணியர் சர் சி பி ராமசாமியை வரமாட்டாங்க. ஆக்சுவலா சிபி ராமசாமி வந்து காங்கிரஸ். ஓகேவா, இவர் வந்து காங்கிரஸ், நீதி கட்சி கிடையாது. மேக்ஸ் பார்த்தாச்சு, எல்லாமே மேக்ஸா? ஆமா. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஜிஎஸ் இதில் பார்த்து முடிச்சிட்டோம். மேக்ஸ் ஆல்ரெடி பார்த்துருந்தாச்சு. ஓகேவா, இதில் சயின்ஸில் கேட்ட ஒரு 2 சம்மு ஆஸ் வெல் அஸ் இந்த சிலப்பதிகார மணிமேகலை மட்டும் நம்ம சொல்ல, அது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. பேலன்ஸ் நம்ம சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். புரியுதா? ஸோ அடுத்து அப்படியே இன்ஜினியரிங் எக்ஸாம் நடந்துச்சுல, அதோட ஆன்சர் கீ ஆஸ் வெல் அஸ் அப்புறம் தமிழ் எலிஜிபிள் எல்லாமே அப்படியே பார்க்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.